ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரயில் டிக்கெட் முன்பதிவை எளிமைப்படுத்தும் வகையில் IRCTCயின் இணையதள சேவை அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. ரயில் டிக்கெட் முன்பதிவை பொறுத்தமட்டில் IRCTC இணையதளத்தின் மூலமாக பயணிகள் தங்களுடைய டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்வது வழக்கமா இருந்து வருகிறது. இப்படிப்பட்ட நிலையில தான் வழக்கமான டிக்கெட்டுகள் மற்றும் தட்கல் டிக்கெட் புக்கிங்கின் போது பல நேரங்கள்ல சர்வர் பிரச்சனை ஏற்படுவதாகவும் டிக்கெட்டுகளை எளிமையாக புக் செய்ய முடிவதில்லை எனவும் தொடர்ச்சியா பயணிகள் குற்றச்சாட்டை முன்வைத்த வண்ணம் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த தட்கல் டிக்கெட் புக்கிங்கை பொறுத்தமட்டில் பெருவாரியான மக்கள் தங்களுக்கான டிக்கெட் கிடைக்காத ஒரு சூழல்ல ஏஜென்ட்டுகள் மறைமுகமாக பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபடுவதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எல்லாம் எழுந்த நிலையில் கடந்த காலங்கள்ல இது தொடர்பான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு போலி கணக்குகள் என்பது முடக்கம் செய்யப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் IRCTC டிக்கெட் முன்பதிவின் போது ஆதார் கட்டாயமாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில ஓரளவுக்கு முறையாக அந்த டிக்கெட்டுகள் என்பது பயணிகளுக்கு நேரடியாக செல்வதை உறுதி செய்ய முடிகிறது. இப்படிப்பட்ட நிலையில தான் அந்த இணைய சேவை மற்றும் IRCTC டிக்கெட் புக்கிங்கை மேம்படுத்துவதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை இந்திய ரயில்வே எடுத்து வந்தாங்க. குறிப்பா ஜூலை 15ஆம் தேதி முதல் இந்த திட்டம் என்பது முழுமையாக மாற்றம் செய்யப்பட இருப்பதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருந்த நிலையில் இன்று காலை முதல் அந்த சேவை என்பது பயன்பாட்டிற்கு வந்திருப்பதாக அறிய முடிகிறது. ரயில் டிக்கெட் முன்பதிவை மேம்படுத்தப்பட்ட இணையதள சேவையை இந்திய ரயில்வே அறிமுகம் செய்திருக்கிறாங்க. ரயில் டிக்கெட் முன்பதிவை எளிமைப்படுத்தக்கூடிய வகையில் அந்த IRCTC இணையதளமும் மேம்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நவீன மேம்பாடுகளோடு விரைவில் அந்த எளிதாக அந்த டிக்கெட்டுகளை புக் செய்யக்கூடிய வகையில இணையதளம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக 40 ஆண்டு கால PRS டிக்கெட் முறைக்கு மாற்றாக கிளவுட் முறைப்படி டிக்கெட் ரிசர்வேஷன் மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக அறிய முடிகிறது. டிக்கெட் முன்பதிவில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை தவிர்ப்பதற்கு ரயில்வே நிர்வாகம் அந்த PRS முறையை மாற்றம் செய்து கிளவுட் முறைப்படி அந்த டிக்கெட் முன்பதிவை மேற்கொள்றாங்க. அந்த வகையில இணையதளத்துல ஒரு நிமிடத்துக்கு 25,000 டிக்கெட்டுகள் இதுவரைக்கும் முன்பதிவு செய்ய முடியும் என்ற நிலையில் இருந்து 1.5 லட்சம் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யக்கூடிய வகையில இணையதளம் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. சர்வர் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருப்பதற்காக நிமிடத்திற்கு நாடு முழுவதும் 1.5 லட்சம் டிக்கெட்டுகள் முன்பதிவு செய்யக்கூடிய வகையில இந்த திட்டங்கள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தேவையில்லாத கேப்சா, விளம்பரங்கள், சர்வர் கோளாறு உள்ளிட்டவை இனி வரும் நாட்கள்ல பெரிய அளவுல இருக்காது என ரயில்வே துறை அதிகாரிகளின் தரப்புல தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வெவ்வேறு வகுப்புகள், அதாவது கிளாஸஸ் மற்றும் ஒதுக்கீடுகள் எங்கெங்கு இருக்கை காலியாக இருக்கிறது என்பது தொடர்பான விவரங்களை ஒரே நேரத்தில் பார்வையிடக்கூடிய வகையில அந்த இணையதளம் என்பது மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல பணப்பரிவர்த்தனையும் விரைவாக மேற்கொள்ளக்கூடிய வகையில உடனடியாக அந்த பணப்பரிவர்த்தனை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளையும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அடிக்கடி பயணம் மேற்கொள்பவர்களாக இருந்தால் அந்த எந்த இடத்துக்கு பயணம் மேற்கொள்றாங்க என்பது போன்ற விவரங்களை சேகரித்து வைத்து உடனடியாக டிக்கெட்டுகள் பெறுவதற்கான வாய்ப்புகளையும் வசதிகளையும் தற்போதைய அந்த மேம்படுத்தப்பட்ட இணையதள சேவை என்பது வழங்குகிறது. இவை தவிர்த்து பல மொழிகள்ல இயங்கக்கூடிய வசதிகளும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது மக்கள் அனைவருமே தாங்கள் விரும்பக்கூடிய மொழிகள்ல எளிதாக பயன்படுத்தக்கூடிய வகையில் இந்த தளம் வடிவமைக்கப்பட்டிருப்பதாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.